வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அதாவது அரசு சம்மந்தப்பட்டது. இப்போ எங்களோட சாதகம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய அனைவருமே, ஐயா என் பாப்பா வந்து இவ்வளோ படிச்சிருக்குங்க, எங்கள் பையன் இவ்வளோ படிச்சிருக்காரு, அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியில் தான் வந்து நிற்பாங்க. சாதகம் பார்க்க வரக்கூடிய அனைவரும் அப்போ அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கணக்கில் வந்து கேட்பாங்க. அப்போ அவங்களுடைய சாதகத்தில் பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தப்பட்டது எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன் சொல்லக்கூடியது முதன்மை, அதாவது முதல் இடத்தில் அந்த பொண்ணோட சாதகத்தில் வந்து சூரியன் நல்ல இடத்துல இருக்கணும். சூரியன் ஆட்சி பெற வீடு சிம்மம், அப்போ அந்த வீடும் நல்லா இருக்கணும். பாவக்கிரகம் பார்க்கக்கூடாது அவருடைய சாதகத்தில். அப்படி இருந்தாலும் வச்சுக்க அரசு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு வேலை கிடைக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இடம், ஃபஸ்ட்டு வந்து சூரியன் முதல் பொறுப்பு, முதல் அதிகாரி, முதல் சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரியிலே போஸ்டிங்கில் வரப்போதெல்லாம் சூரியனோட வேணும். ரெண்டாவது நிலை அப்படின்னு சொன்னோன்னே சந்திரன் நல்ல நிலைமையில் சந்திரன் வந்து சூரியனோட அனுக்கிரகம், அவருடைய நட்சத்திரம், அவருடைய பாதம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது ரெண்டாவது அதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த உத்தியோகத்தில் பெறக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. மூணாவதாக வந்து சொல்லுது செவ்வாய்னா என்ன தெரியுங்களா, இப்போ சீருடைன்னு சொல்லுவாங்க. அப்போ போலீஸ் சம்மந்தப்பட்டது சீருடை, கீழ்ப்பட்ட பணியாளி முறக்கணும். சாதாரண ஒரு கோயிலில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ பழனிமலையை வச்சு பேசுங்க. பழனிமலையில் அப்போ வாட்ச்மேனாக ஒர்க் பண்ணுறவரும் சரி, அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ண சரி, அவங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. எந்த தேவஸ்தானத்துலேயும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான திருப்பதிலையும் பாருங்கள், பெரிய தேவஸ்தானத்துலாம் அவங்களுக்குலாம் யூனிஃபார்ம் கொடுத்து அது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இது எப்படி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டால், செவ்வாய்னா ஒரு ஆதிக்க பவர். இப்போ செவ்வாய் ஆதிக்க பவர்னா, ஒரு சூரியன் சாரம் வாங்கியிருந்தாலோ அரசு அதிகாரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், எந்த துறையிலையும் சரி, உயர்ந்த அதிகாரி எஸ்பி டிஎஸ்பி இந்த மாதிரி பெரிய உயர்ந்த அதிகாரிலாம் வந்து சூரியன் முதன்மையாக இருக்கணும். அவங்க சாதகத்தில் வந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கணும், தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும், குரு பார்க்கலாம், புதன் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வலிமையில் இருந்தாலே அதாவது அது என்ன சொல்கிறது, அரசு சம்மந்தப்பட்டதில், போலீஸ் சம்மந்தப்பட்டதில் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படி சொல்லலாம். அப்போ யூனிஃபார்ம் போட்டு அதிகார தோரணையை கொண்டாடக்கூடியலாம் வந்து அப்போ அந்த செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. செவ்வாயோட ஆதிக்கமே யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது, அந்த ஆதிக்கம் இருக்கும். அதே நேரத்துக்கு பாருங்கள், இப்போ நான் பழனி போனாலும் சரி, எந்த ஊர் போனாலும் சரி, எந்த கோயில் தேவஸ்தானத்துக்கு போனாலும் சரி, அவங்க கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தால் நான் அவங்ககிட்ட போய் அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை சொல்லி நான் சாதகம் கேட்பேன். எப்படி அப்போ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கேட்டு நான் சாதகம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்களோட சாதகத்தில் அதாவது கேது பகவான் இன்வால்வ் ஆகிருப்பார், கேது பகவான் நல்ல நிலைமையில் இருப்பார். ஆனால் அதே நேரத்துக்கு வந்து குரு பார்வை சூரியனோட இன்வால்வ் ஆகிருக்கும்போது, ஒரு தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா, கேது அவங்களுக்கு 3, 6, 11 இல்லை லக்கணத்தில் இருந்தாலும் அவங்க தேவஸ்தானத்தில் தான் ஒர்க் பண்ண முடியும். இப்போ வந்து ஒரு லைனில் போகிறோம், நிறையா வாட்ச்மேன்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் யாரை கேட்கலாம்னு போயிட்டே இருப்பேன். எனக்கு சார்ந்தவரை பார்த்து டக்குன்னு போய் கேட்பேன், ஐயா அவங்க டேட் ஆஃப் பர்த் சொன்னால் அவங்க யோசனை பண்ணுவாங்க, என்னங்க ஏன் டேட் ஆஃப் பர்த் இல்லை, நீங்கள் இந்த கோயிலில் ஒர்க் பண்ணுறீங்களே என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாம் தான், சும்மா கொடுங்க அப்படின்னா அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் கேது பகவான் இருப்பார், 3ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். ஆனால் குரு பார்வையில் இருக்கும். அந்த குரு பார்வையில் இருக்குங்கிறது தான் அவர் தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறார். வாட்ச்மேனாக அதாவது யூனிஃபார்ம் போட்டு யூனிஃபார்ம் சர்வீஸாக பண்ணிகிட்ருக்கார். அதை சொன்னோன்னே அவரே அசந்துருவார். அப்பா என்ன தெளிவாக சொல்கிறீங்க ஐயா, நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறீங்க, வேறு எங்கேயாவது டியூட்டி போட்டால் போயிடலாமா, நமக்கு இந்த கோயில் வேலையே வேண்டான்னு நீங்கள் நினைப்பீங்க. முடியவே முடியாதையா, மறுபடியும் உங்களை கோயிலில் தான் போடுவாங்க. நீங்கள் வேணாம் வேறு இடத்துக்கு வேணும்னா வேறு கோயிலுக்கு தான் நீங்கள் போக முடியும். அதுக்காக நீங்கள் பேசாமல் இங்கே இருங்க. இப்போ பழனிமலைக்கு போனாலே இதே தாங்க. நான் இப்போ சாமி கும்பிட போகிற நேரத்தில் பூராமே வாட்ச் பண்ணுவேன். உன்னோட டேட்டா இப்போ சொல்லுங்கள், உங்கள் சாதகம் என்ன இருக்குது தெளிவாக சொன்னோன்னே அவங்களே அசந்துருவாங்க. அப்பா முருகனே நேரில் வந்து சொன்ன மாதிரி இருக்குதுங்க, இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. ஆனால் அந்த தேவஸ்தானத்தில் யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க, செவ்வாயோட ஆதிக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேருமே அந்த செவ்வாய் அவருடைய லக்கணத்தில் வந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும். குரு பார்வை, குருன்னா என்ன, தெய்வஸ்தானமா, தெய்வம் சம்மந்தப்பட்டதா, அந்த குரு பார்வை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க தேவஸ்தானத்தில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. நான் நிறையா வந்து அந்த தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுற யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுற நபர்களை எல்லாத்தையுமே நான் சாதகத்தை பார்த்துக்கிறேன். எனக்கு போனாலே பொழுதுனிக்கு அதான் வேலை, யார் எங்கே உள்ளே ஒர்க் பண்ணுறாங்களா அவங்கள கூப்பிட்டு, அப்புறம் சில பேர்லாம் வந்து கூப்பிட்டு கேட்டால் சண்டைக்கு வந்துடுவாங்க. இல்லைங்க இல்லை என்ன இப்படி வந்து கேட்குறீங்க அப்படிம்பாங்க. சில பேர் நமக்கு தெரியும் யார்கிட்ட கேட்டால் எப்படின்னு சொல்லி. அந்த செவ்வாயோட ஆதிக்கம் பவர் உள்ளவங்க பூராமே யூனிஃபார்ம் சர்வீஸில் தான் இருப்பாங்க. அப்போ யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா
ஆனஸ்ட், அதிகாரம், பவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ பாருங்கள், கேது லக்கணத்தில் இருந்தாலே கேது 3 6னா கேதும் செவ்வாயும் ஒரே ஆதிக்க பவரில் தான் இருப்பாங்க. ஒரே ஆதிக்க பவரில் தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இதுதான் வந்து அப்போ அந்த சூரியனாலே முதல் அரசு சம்மந்தப்பட்டது பதவியோ அந்த வேலையோ கிடைக்கிறதுக்கு முதல் கிரகமாக வரக்கூடியது வந்து சூரியன். ரெண்டாவது நிலைனா அந்த அதாவது எப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்டது வரும்போது வந்து அவங்க ஃபஸ்ட்டில் முதல் அதிகாரி, அதாவது என்னென்னு சொல்ல பவர் உள்ள அதிகாரின்னு சொல்கிறது. ரெண்டாவது நிலைன்னு சொல்லக்கூடியது சந்திரன்னா வந்து ரெண்டாவது நிலை. அவங்களுக்கு அதுக்கு கீழே உள்ள அதிகாரிகள், அதுக்குள்ளே தான் சந்திரனோட ஆதிக்கம். அப்போ சந்திரன் அப்படின்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கணும். அப்போ சூரியன் பார்வை இல்லை குரு பார்வை இந்த இருக்கும்போது ரெண்டாவது அந்த நிலையில் வந்து இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த அதிகார தோரணையில் இருப்பாங்க. இப்போ அந்த தம்பி பையன் சாதகத்தில் அப்போ இந்த பையனுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அப்போ அதுக்கு பற்றி தான் அந்த பேரண்ட்ஸு கேட்கும்போது இது எல்லாமே நம்ம வாட்ச் பண்ணணும். சோசியராக இருக்கிறவங்க அனைவருமே இதை நம்ம வந்து எல்லாமே வாட்ச் பண்ணணும். என்ன வாட்ச் பண்ணணும்? அந்த பொண்ணோட சாதகத்தில் லக்கணம் எப்படி இருக்குது, சூரியன் எப்படி இருக்கார், சூரியன் நல்லா வளர்த்துருக்கணும். அப்போ சிம்மமும் சூரியன் வீடுமே நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு அரசு சம்மந்தப்பட்டது, அரசு வேலை, அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். ரெண்டாவது வந்து சந்திரன், பெண்கள் லேடிஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இப்போ அரசு அதிகாரியாக அரசு உயர்நிலை அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட சாதகத்தில் வந்து அரசு சம்மந்தப்பட்டது அரசு அதிகாரிகள், ஐயா வாங்கய்யா, வாழ்க வளமுடன், வாங்க வணக்கம். அப்போ அரசு சம்மந்தப்பட்டதில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்கள் சம்மந்தப்பட்டது அதனுடைய பொண்ணோட சாதகத்தில் வந்து செவ்வாய் வளர்த்துருக்குன்னு வச்சுங்க. செவ்வாய் வளர்த்துருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ, இப்போ மேசத்துக்கு அதிபதி செவ்வாய், அதே காலப்புருஷனுக்கு 8ஆம் இடமும் செவ்வாய் வரும். அப்போ விருச்சிக லக்கணமாக அந்த பொண்ணு இருந்து செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தா நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்டது படிங்க, டாக்டர் சம்மந்தப்பட்டதில் கவர்மெண்ட் அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து படித்து போய் கவர்மெண்ட் அங்கீகாரம் படித்தெல்லாம் கவர்மெண்ட் அவங்க உத்தியோகம் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே 3ஆம் இடம்னு சொல்லக்கூடியது செவ்வாய் தான் இருந்தால் பாருங்கள், போலீஸ் சம்மந்தப்பட்டது, இராணுவம், அந்த மாதிரி ஒரு அமைப்பில் செவ்வாயோட ஆதிக்க பவரே பார்த்திங்கன்னா போலீஸ் சம்மந்தப்பட்டதில் நல்ல ஒரு பவராக இருக்கும். பவர் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்துக்கு வந்து புதன் சொல்லக்கூடாது. புதன் என்ன சொல்லுது? டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரம், பாண்டு. இப்போ தாலுகா ஆஃபீஸில் பாருங்கள், தாலுகா ஆஃபீஸு, பத்திர ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே புதனோட ஆதிக்கம் இருக்கும். வக்கீல், கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, இப்போ மேசட்டு சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்திங்கன்னா மேசட்டு அந்த மாதிரி தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த அதிகார தோரணைகளுக்கெல்லாம் குரு வந்துடுவாங்க. அந்த குரு புதன் இன்வால்வ் ஆகும்போது அப்போ செவ்வாய் சூரியன் அதுவும் இன்வால்வ் ஆகும். அப்போ செவ்வாய் பார்வையோ சூரிய பார்வையோ சூரிய நட்சத்திரத்திலே இருக்கிறாங்க. ஆனால் குரு வந்து லக்கணத்தில் வந்து அப்போ லக்கணாதிபதி மெயினாக வளர்த்துருக்கணுங்க. லக்கணாதிபதி வளர்த்துருக்கணும், 2ஆம் இடம் வளர்த்துருக்கணும், 6ஆம் இடம் வளர்த்துருக்கணும். அதே நேரத்துக்கு 10ஆம் இடமும் நல்ல முறையில் இருக்கணும். ஒரு மனிதனுடைய சாதகத்தில் வந்து இந்த சொல்கிறேன் பாருங்கள், லக்கணம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், அந்த 10 9ன்னு வச்சுங்க, உயர்ந்த பதவி பாருங்கள். இப்போ அரசு வேலை, அரசு அதிகாரம், அரசு சம்மந்தப்பட்டது பண்ண போட்டினா நான் சொல்கிறத பாருங்கள், லக்கணம் நல்லா வளர்த்துருக்கணும், லக்கணாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கணும், அந்த மாதிரி இருக்குது. அதே நேரத்துக்கு வந்து 2ஆம் இடங்கிறது தனம், குடும்பம், வருமானம் வேணும் அல்லவா. அரசு உத்தியோகத்தில் இருக்கும்போது வந்து வருமானம் சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கணும்னா 2ஆம் இடம் வளர்த்துருக்கணும். ரெண்டாவது வந்து 4ஆம் இடமும் வளர்த்துருக்கணும். தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை சம்மந்தப்பட்டது அதுலேயும் 4ஆம் இடம். 6ஆம் இடம் முக்கியமாக வேலை, உத்தியோகம், அடிமைத்தொழில்னு சொல்லக்கூடியது 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடத்து அதிபதியோ 6ஆம் இடத்து வீட்டையோ சூரியனோ செவ்வாயோ அதை பார்த்தாலோ அதே ஒரு வீட்டில் ஒரு ஸ்தானத்தில் இருந்தாலே அவங்களுக்கு வந்து அரசு அதிகாரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. 10ஆம் இடம் பதவி சம்மந்தப்பட்டது 10 9ம் அதாவது கூடியிருக்கணும். எப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதான் அவங்க வந்து தமிழ்நாட்டிலே முதன்மை அதிகாரியாக இருப்பாங்க. நான் சொல்கிறது, ஒரு சாதகத்தில் லக்கணம் நல்லா இருக்கணும், வளர்த்துருக்கணும். லக்கணாதிபதி ஆட்சி பட்டாலோ உச்சம் இருந்தாலோ, 2 கூடையும் சொல்லக்கூடாது, ஆட்சி பெற்றிருந்தாலோ உச்சம் பெற்றிருந்தாலோ அவர் நல்ல கிரகம் பார்க்கணும். 4ஆம் இடம் 4 கூடையும் வந்து உச்சம் பெற்றிருந்தாலோ ஆட்சி பெற்றிருந்தாலோ லக்கணத்துக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 6ஆம் இடம் நல்ல நிலைமையில் குரு பார்வை அந்த மாதிரி இருக்கும்போது நல்ல ஒரு அமைப்பு எல்லாமே வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே 9ஆம் இடம் சொல்லக்கூடாது நல்லா இருக்குங்க. 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம். ஒரு மனிதனுக்கு பாக்கியம் கிடைக்கணும்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். 9 கூடயும் அப்பா சம்மந்தப்பட்டது நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து பாக்கியம், இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், இந்த பஞ்சபூதத்தில் பிறந்ததுக்கு இந்த பாக்கியம் நல்லா இருக்கணும். 9ஆம் இடம் இப்படி இருந்தால் தான் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு. சரி, ரெண்டாவது செவ்வாய் சொல்லியாச்சு. செவ்வாய்க்கு அடுத்து வந்து புதன் பகவான்.
புதன் பகவான் தான் சொல்லக்கூடாது வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரம் பதிவு, பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி பொறுப்பில் இருக்கக்கூடியதெல்லாம் அது புதனோட ஆதிக்கத்தில் வரும். புதன்னாலே என்ன சொல்கிறது, புதன் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம், அது வந்து சேர்வாரோட சேரும்போது அங்கே பக்கம் மாறும். எப்படி புதன் இப்போ கோர்ட்டு கேஸு வக்கீல் சம்மந்தப்பட்டது, அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, வக்கீல் அப்படி இருக்கும்போது அது புதனோட ஆதிக்கத்தில் வரும். புதன் எப்படின்னு சொல்லக்கூடியன்னா, புதன் ஒரு ஒரு மனிதன் வந்து அவர் பேரில் ஒரு 100 கேஸ் இருக்குது, 50 கேஸ் இருக்குது, ரொம்ப ஆதிக்க பவராக இருக்கார், எங்கேயுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருன்னா, அந்த புதன் போய் அந்த அவரோட சேர்ந்தார்னா இந்த புதன் அவருக்கு தகுந்த மாதிரியே தான் பேசுவார். என்னங்க, நாய நேரமாக பேச மாட்டார். அந்த புதன் அவருக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவார். நீ தான் பண்ணுறது கரெக்டு, இந்த நாட்டில் இந்த உலகத்தில் ஏகப்பட்ட தவறு நடக்குது, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு அப்படி சொல்லுவார். அப்போ சேஷன் சம்மந்தப்பட்டது பிரச்சனை போகும்போது அதே நேரத்துக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து நிற்பாங்க. அதே அவங்க சாதகத்தில் வந்து புதன் நல்லா இருந்தால் அந்த பாதிக்கப்பட்டவங்ககிட்ட போய் சொல்லுவார். இவர் இந்த புதன் என்ன சொல்லுவார் தெரியுமா, நீ பண்ணது தான் கரெக்டு, நீ கரெக்டாக நியாயமாக நடந்துக்கிற, அவர் பண்ணினது தப்புன்னு அங்கே பக்கம் பேசுவார். சரி, அதை விடுங்க. இப்போ சேஷன் சம்மந்தப்பட்டது போகிறாங்க, இப்போ மூத்த அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க பக்கம் அவங்க சாதகத்தில் புதன் வளர்த்துருந்தா அதிகாரி சொல்கிறத தான் இவங்க 2 பேருமே கேட்கணும். அந்த மாதிரி ஆதிக்கல புதன் அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லுதுங்க, அது எங்கே நிற்குதோ யாரோட போய் சேர்ந்துருக்குதோ அவங்க பக்கம்தான் பேசுவாங்களா ஒழிஞ்சு, நான் தனிப்பட்ட முறையில் அவர் தனிப்பட்ட முறையில் சிந்திச்சு பேச முடியாதுங்க. யாரோட இருக்காரோ அவரோட ஆதிக்கத்தை வாங்கி தான் இவர் பேசுவார். புதன் சொல்லக்கூடாது, எப்படி வேணாலும் பாருவாருங்க. இப்போ நம்மகிட்டப்ப நம்ம சாதகத்தில் நம்ம வளர்த்துருக்கும் போது நம்மகிட்ட நல்லா பேசுவார், புதன் சம்மந்தப்பட்டது. இன்னொரு சாதகத்தில் அவர் வந்து 8ஆம் இடம் வளர்த்துருக்கும் போது அந்த கெட்ட விஷயம் பிரச்சனை சிக்கலை தான் நல்லதுன்னு சொல்லி வாழ்த்தக்கூடியது புதன். அப்போ புதன் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஒரு ஆதிக்கில் புதன் சொல்லக்கூடாது. எப்படின்னா அது பொதுவான சொல்கிறது, அது மாறும், அப்படியே என்ன சொல்கிறது, பச்சோந்தி மாதிரி நிறம் மாறும், நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பேர் அழிக்கிரகம். அப்போ மாறும், ஆளைக்கண்டு தர மாதிரி பேசும், எங்கிட்ட ஒரு மாதிரி பேசும், அவங்ககிட்ட ஒரு மாதிரி பேசும். அப்போ ஆளைக்கண்டு ஒரு மாதிரி பேசுறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் வந்து புதனுக்கு தான் வரும். புதன் சம்மந்தப்பட்டது ஆசிரியர், தலைமை ஆசிரியர். இப்போ புதனை வந்து குரு பார்த்தாலோ, குரு பார்க்கும்போது செவ்வாய் சூரியன் ஆதிக்க அந்த நட்சத்திரம் இருந்தாலே அவங்க அரசு அதிகாரி, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறையா இருக்கும். அந்த மாதிரி இதே இது பெண்கள் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா, பெண்கள் சம்மந்தப்பட்டதும் பாருங்க அந்த புதன் சம்மந்தப்பட்டதா எந்த அப்போ இன்னும் பாருங்களேன், இப்போ பத்திர ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, இப்போ பெரிய பெரிய ஆடிட்டர் சம்மந்தப்பட்டது முக்கியமான பதவியெல்லாம் வந்து பெண்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க அனுசரித்து போவாங்க. நான் நிறையா சாதகம் பார்த்துக்கிறேன். பெண்கள் சம்மந்தப்பட்டது புதன் வந்து 2ஆம் இடத்துல இருந்தாலோ 6, 10, 9 இருந்தாலே அந்த பெண்கள் வந்து அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க. எந்த அதிகாரிக்கும் பணிஞ்சு போவாங்க, மரியாதை கொடுத்து அவங்களுக்கு வந்து ரன் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அந்த ரன் பண்ணுற மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த புதனோட ஆதிக்கம் வேலை செய்து. பார்த்தீங்களா, புதன்கிறது அழிக்கிரகம், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுவோம், மாறும், நிறம் மாறும், பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆனால் ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாலே அந்த பொறுப்போடு பேசி பொறுப்போடு அதை செயல்படுத்தக்கூடியதான் அந்த மாதிரி ஒரு ஆதிக்கு புதன் சம்மந்தப்பட்டது. ஆசிரியர் சம்மந்தப்பட்டதில் பேங்க், அக்கௌண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் கொடுக்கறது புதனோட ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துக்கு குரு என்ன சொல்லுது, குரு சம்மந்தப்பட்டதெல்லாம் தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது, கோயில் சம்மந்தப்பட்டது. இப்போ பதவியில் வந்து மேசட்டுக்கு மேலே இப்போ மேசட்டு சம்மந்தப்பட்டது, தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த பதவியில் உள்ளவெல்லாம் வந்து குருவோட ஆதிக்கத்தில் வருவாங்க. குரு சம்மந்தப்பட்டது, குருமார்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து தெய்வம் இன்வால்வ் ஆகும். அவங்க பிறப்பின் சாதகத்தையே போய் பாருங்கள், குரு நல்லா இருக்கும், குரு வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கும், இல்லை குரு 2 கூடையவனாக இருப்பார், 4 கூடையவனாக இருப்பார், 5, 9 இப்படி தான் அவருடைய லக்கணத்துக்கு வரும் குரு வந்து. அப்போ அந்த மாதிரி குரு வந்து அவருக்கு வந்து நல்லதே போதிப்பார். என்னங்க, அந்த குரு அந்த வரை 2ஆம் இடத்துல இருந்தாரே, லக்கணத்தில் இருந்தாலும் 5, 1, 5, 9 அந்த மாதிரி இடத்துல குரு வலுத்திருந்தாலோ அதே நல்ல கிரகம் பார்க்கணும். ஏன்னா புதன் பார்க்கலாம், சுக்கிரன் பார்க்கலாம், அந்த மாதிரி வந்து கிரகன். அப்போ சூரியன் சந்திரனா தேய்புரையில் வந்து பாவகிரகமாக மாறிடுவாங்க. அப்போ வளர்புறையில் வந்து சூரியன் சந்திரனுமே அந்த குருவை பார்த்தா நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா முக்கியமாக தீர்ப்பு வழங்குறதுல நியாயம். இப்போ தெய்வம் சம்மந்தப்படுது, பெரிய பெரிய தேவஸ்தானம்லாம் இருக்குது பாருங்கள், அதில் முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த முக்கியமான பொறுப்பு அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க சாதகத்தில் நீங்கள் போய் பாருங்கள், நான் பார்ப்பேன். அப்போ ஒரு தேவஸ்தானத்துக்கு, ஒரு கோயிலுக்கே நான் போனாலுமே நான் பார்ப்பேன், இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்குது, குரு வந்து இவருக்கு நல்லா இருக்கார். அப்போ எந்த இதுலேயும் வந்து அவர்கிட்ட தவறே இருக்காதுங்க. தவறு செய்ய தெய்வம் விடாது. மெயினாக அவரே தவறு செய்யலாம்னு நினச்சாலும் அவங்க கூட இருக்கிற கூட்டாளிமார்கள்லாம் தவறு செய்யலாம் அப்படின்னு தூண்டுதல் ஏற்படுத்தாலும் அவர் தயவு செய்து அவர் தவறு செய்ய மாட்டார்.
அப்படியே அவர் தவறு செய்தாலுமே அவருக்கு தண்டனை உடனே கிடைக்கும். அதனால் இப்படி தண்டனை கிடைச்சி தான் அதை பாதிச்சதுனால தான் வந்து எப்படின்னா அவர் எந்த தவறுமே செய்ய மாட்டார், எந்த தவறுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க பவர். எப்படி ஏன் நான் இவ்வளோ விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ எனது வந்து தனுசு லக்கணம், லக்னாதிபதி 5ல் இருக்கார். அப்போ எனக்கு 4 கூடையவனும் குரு, அப்போ லக்னாதிபதியும் குரு, 4 கூடையவனும் குரு, இது 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியத்தில் இருக்கார். 5ஆம் இடத்துல யார் இருக்கார்? புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார். அப்போ எனக்கு 10க்கும் 7 கூடையும் புதனும் அங்கே உட்காந்துருக்கார். அதனால தான் வந்து இந்த சோதிட துறையில் வந்து சோதிடத்தில் நான் இவ்வளோ வந்து ரன் பண்ண முடியுது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எல்லா நாட்டிலையும் வந்து கஸ்டமர் இருக்காங்க, கூப்பிடுவாங்க ஃபோனில். ஏன் எப்படி நானே யோசனை, நம்ம ஏன் இவ்வளோ தொலைக்கு நம்மளை மக்கள் நாடுறாங்க, நம்ம சொல்கிறது பழிக்குதுன்னு சொல்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எனக்கு லக்கணம் வந்து தனுசு லக்கணம், லக்னாதிபதி சொல்லக்கூடாது குருவாக இருக்கார். அவர் வந்து 4க்கும் 2 லக்னாதிபதியும் குரு 4 கூடையவனும் குரு 5ஆம் இடத்துல வளர்த்துருக்கனால அப்போ அவர் தேவஸ்தானம் சம்மந்தப்பட்டது. எனக்கு வரக்கூடிய நண்பர்லாம் பார்த்திங்கன்னா கோயில் குருக்கள், ஐயர்மார்கள், அப்போ தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறவங்க பூராவே என்கிட்ட வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அதுதான் என்னுடைய சாதகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குருவோட வேலை அந்த மாதிரி இருக்குது. குரு சம்மந்தப்பட்டது அந்த குருமார்கள் நீங்கள் எங்கே இடத்துல பார்த்தாலும் சரிங்க, கரெக்டாக நியாயமாக நடக்கணும், கரெக்டாக போகணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்கில் தான் குருமார்கள் குருவை சேர்ந்தவங்களாம் இருப்பாங்களா ஒழிஞ்சு. அதே நேரத்துக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் எப்படின்னா அரசு சம்மந்தப்பட்டதில் வரணும்னாலே பெண்கள் சம்மந்தப்பட்டதில். இப்போ சந்திரனோ அதாவது ரிஷுவமோ அதாவது வந்து துலா வீட்டு அதிபதியோ சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் சூரியனோட ஆதிக்கத்தில் அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெண்கள் சம்மந்தப்பட்டது அரசு உத்தியோகம், அரசு வேலை அவங்களுக்கு கிடைக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் பாருங்களேன், இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் லேடிஸ் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா, அப்போ தனம் குடும்பம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், அப்போ சுக்கிர பகவானை வராரு, அவங்க சம்பாதிக்கிறாங்களா 2ஆம் இடம். பாருங்களேன், இப்போ பாருங்கள் உலகத்தில் பெண்கள் தான் அதிகமாக வேலை. இப்போ எல்லாம் நம்ம இந்தியாவில் விடுங்க, எல்லா ஃபாரின்லையும் எல்லா நாட்டிலையும் பார்த்தா பெண்கள் தான் வருமானம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் கலியுகமாவா, இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதத்தில் எப்படி பாருங்கள் கலியுகம் என்ன மாதிரி மூவ்மெண்ட் ஆகி போயிட்டுருக்கு பாருங்கள். பெண்கள் தான் அதிகமான போஸ்டிங்கில் இருக்கிறது, எல்லாமே இருக்குது, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரியெல்லாம் அமைப்பெல்லாம் இருக்குது. அப்போ அந்த சுக்கிரன் சொல்லக்கூடாது சூரியன் பார்வையோ சூரியன் நட்சத்திரத்தில் இருந்தாலும் குரு சம்மந்தப்பட்டது. இப்போ ஒரு மனிதனுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கணும்னா எந்தெந்த கிரகம் வந்து இன்வால்வ் ஆகணும்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இந்த 4 கிரகம் தான் முதன்மை. இப்போ முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அரசு வேலை, ஒரு லேடிஸாக இருந்தாலும் சென்ஸாக இருந்தாலும் அரசு வேலைக்கு கிடைக்கிறதுக்கு இந்த 4 கிரகம் தான் மெயின். 2வது சனி பகவான் வருவார். சனின்னா என்னது? ஆதிக்க பவர். அதாவது வந்து பப்ளிக்கில் எல்லாத்தையுமே சனி பகவான் தான் கண்ட்ரோலில் கொண்டு வருவார். அப்போ இந்த 4 கிரகம் சனியோட வந்து 5. அப்போ அந்த பெண்கள் சம்மந்தப்பட்டது சூரியன் சம்மந்தப்பட்டது செவ்வாய் இருந்தாலே அதாவதுங்க அந்த ஒரு பொண்ணோட சாதகத்தில் வந்து லக்னாதிபதி மேசமாக இருக்கலாம், 8 கூடை வந்து செவ்வாயாக இருக்கான், அவர் உச்சம் பெற்றிருக்காரு, அதே சூரியன் நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அந்த அம்மா அரசு அதிகாரி. எப்படி சேஷன் சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டதில் யூனிஃபார்ம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒர்க்கில் அந்த பொண்ணு இருக்கும். நான் நிறைய சாதகம் பார்த்துக்கிறேன். எல்லா போஸ்டிங்கில் இப்போ போலீஸ் துறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்டிங்கில் உள்ள சாதகத்தை நான் பார்த்துக்கிறேன். இவர் ஏன் பதவி உயர்வு, இவர் ஏன் இடமாட்டம் பண்ணுறது, இவர் ஏன் ஊராக மாற்றுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க சாதகத்திலே வந்துடும். ஆனால் சார் அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. என்னங்க நீங்களும் இப்படி பேசுகிறீங்க, அவங்களும் அப்படியே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா செவ்வாய் அல்லவா, அது யார்கிட்டையுமே கொஞ்சம் கோபம் தாபமாக தான். இப்போ போலீஸ் அதிகாரிக்கு நான் சாதகம் சொன்னோம்னா கொஞ்சம் நானும் அடக்கி வாசித்து பொறுமையாக, ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் பேசுவேன். யாராக இருந்தாலும் சரி, நான் எத்தனையோ அதிகாரிக்கு நான் சாதகம் சொல்லிக்கிறேன், அவங்களுக்கு மரியாதை கொடுத்து. ஏன்னா அவங்க போஸ்டிங் அப்படி இல்லவா, அவங்க கிரகம் எப்படின்னா செவ்வாய் ஆதிக்க போகிற இருக்கும்போது என்ன மாதிரி அவங்க போஸ்டிங் இருக்கும் பார்த்துங்க. அப்போ அவங்க மனங்கோணாமல் சொல்லி அவங்கள மாற்றி இந்த போஸ்டிங்கில் இந்த மாதிரி பண்ணுங்கய்யா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஆதிக்க போகிற போவேன். சுக்கிரன்னா அதே சுக்கிரன் வந்து அந்த செவ்வாய் சூரியன் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வரும்போது அவங்க பெண்கள் சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து அவங்க வாழக்கூடிய வாய்ப்பு, அந்த உத்தியோகம் சம்மந்தப்பட்டது அரசு அதிகாரியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. சுக்கிரனுக்கு அடுத்து அப்போ இந்த சுக்கிரன் அடுத்து சனி வந்துடுறாரு. சனின்னா என்ன தெரியுங்களா, இப்போ நீங்கள் மக்கள் இப்போ எனக்கிட்ட சாதகம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய மக்கள் வாடிக்கையாளர்கள், அப்போ எதையுமே எனக்கு தனுசு லக்கணத்துக்கு 2 கூடையும் சனி 3 கூடையும் சனியா, எனக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறவங்க, கீழ்பட்டவங்க, அந்த அதாவது வந்து அவங்களாம் வந்து உண்மையான சொல்லப்படுதுங்க சனியோட ஆதிக்கம் அப்படி சொல்லக்கூடாது. இப்போ முனிசிபாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ தெரு சம்மந்தப்பட்டது, ரெட்டின் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க, அவங்களாம் தெய்வம் மாதிரி, தெய்வத்துக்கு இணையானவங்க. எப்படி சொல்கிறீங்கன்னா சனியோட ஆதிக்கம் பவர் உள்ளவங்க. எனக்கு 2க்கு 3 கூடையும் சனி. பார்த்திங்கன்னா எனக்கு சாதகம் பார்க்க வரக்கூடிய மக்கள் பூராமே அவங்க தான் வருவாங்க.
ஏன்னா அவங்களுக்கு பூராமே நான் மனசார உண்மையை சொல்லி தான் தாட்டுவேன். அம்மா இந்த மாதிரி பண்ணுங்கம்மா, இந்த கோயிலுக்கு போங்கம்மா, கண்டிப்பாக நீங்கள் மாறுவீங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இப்போ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா என்ன சொல்கிறதுங்க, அவங்கெல்லாம் நம்ம சுத்தம் பண்ணலை, கூட்டி பெருக்கலை, சுத்தம் பண்ணலைன்னா ஒரு முனிசிபாலிட்டி ஒரு 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 பஞ்சாயத்து ஆஃபீஸ் வச்சு பேசுங்க. சாதாரண அவங்க வந்து தெருவில் சுத்தம் பண்ண முடியல, நம்ம வாழ முடியுமா, இருக்க முடியுமா? ஆனால் அதே அவங்க வந்து சனியோட ஆதிக்கம். அப்போ சனியோட ஆதிக்கம்னா அந்த சனியோட ஆதிக்கம் சனி செவ்வாயோட சாரம் பட்டிருந்தாலும் சூரியங்கிறது அவருக்கு பகை கிரகம். செவ்வாய் சூரியன் இன்வால்வ் இருக்கும்போது அவங்களுக்கு அரசு வேலை. இப்போ முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா அங்கே பூராமே ஒர்க் பண்ணுறவங்க பூராமே சனியோட ஆதிக்கம் தான் இருக்கும். சனி சூரியன் செவ்வாய் அந்த ஆதிக்கத்தில் தான் வந்து அந்த இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சனி பகவான் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பு அதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அப்போ ராகு பகவான் சொல்லக்கூடாதுங்க. ராகுன்னா உக்கரமான காளி துர்க்கை அந்த மாதிரி இருக்குது. ராகுக்கு அந்த ராகு என்னென்னா உக்கரமான காளி துர்க்கை. இந்த தேவஸ்தானத்தில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் சரி, அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் அதிகாரி அவங்களுக்கும் அவங்கள தான் பெரும்பாலும் பார்த்திங்க. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒர்க் ஆகுதுன்னா ராகு வந்து லக்கணத்திலேயே 3, 6, 11 பாவக்கரம் இருந்தால் அவங்கள தான் வந்து வெளியில் போகிறது, வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது அந்த மாதிரி அமைப்பு கவர்மெண்ட்டே விசா பாஸ்போர்ட் எல்லாமே எடுத்து அவங்க அனுப்பும் கவர்மெண்ட் மூலியமாக. ஏன்னா ராகுனா அவ்வளோ ஒரு ஆதிக்க பவர். அவர் ஒரு இடத்துக்கு போனாலுமே காரியத்தை சாதிச்சுட்டு வெளியே வந்துடுவார். அதனால தான் வந்து ராகு பகவானுக்கு வந்து நல்ல ஒரு ஆதிக்க பவர், மைண்டு ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் அரசு சம்மந்தப்பட்டதில் அந்த அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பில் வந்து ராகு பகவான் வந்து செவ்வாய். இப்போ ஒரு பாவக்கரகம்னு சொல்லக்கூடாது, பாவக்கரகம் 3, 6, 11 ஒர்க் பண்ணாலே நல்ல ஒரு அமைப்பு இருக்குங்க. எப்படி? ஆனால் அந்த பாவக்கரகம் 3, 6, 11 ஒர்க் பண்ணாலே நல்ல அமைப்பு இருக்கும்போது சூரியன் சந்திரன், சூரியன் செவ்வாய் பார்வையோ குரு பார்வையோ இருக்கும்போது அவங்களாம் வந்து அரசு அதிகாரியாக இருப்பாங்க. அரசு அதிகாரியாக இருக்கும்போதே அவங்களுக்கு என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க தெரியுங்களா? வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது ஆஃபீஸ்னா அவங்க வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆதிக்க பெயர் தான் அவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. செவ்வாய் என்னால் என்னங்க, இப்போ பஸ் டிரைவர் இருக்காங்க, கண்டக்டர் இருக்காங்களவா, அவங்களாம் சார் என்ன பண்ணுறாங்க, வெளியூர் போகிறது வர்றது அவங்களுக்கு டியூட்டி அப்படி தான். ஆனால் அது சந்திரன் செவ்வாய் ஆதிக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கும்போது செவ்வாய் சந்திரன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. செவ்வாய் 27 நாளில் ஒரு கட்டம் ஒரு 12 கட்டம் முடிச்சு வருதா, அந்த மாதிரி ஒரு ஆதிக்க பவரில் தான் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அந்த மாதிரி ராகு. கேது பகவான்னா கேது ஞானகாரகன். கேது பகவான் ஞானகாரகன். அந்த கேது பகவான் வந்து 3, 6, 11 இருந்தாலே அவரை குரு பார்த்தாலே கவர்மெண்ட் அதிகாரிங்க, கவர்மெண்ட் டாக்டர். அப்போ என்ன சொல்லுதுங்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. இப்போ கேது பகவான் அப்போ குரு சாரமோ சூரியன் செவ்வாய் சாரமோ பெறும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, கேதுன்னா நாணகன். அப்போ அவர் மெடிக்கல் சார்ந்த சம்மந்தப்பட்டதை படித்து அவர் நல்லா இருக்கார், டாக்டர் இருக்காருன்னா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்டர். நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. கேதுவோனோட ஆதிக்கம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கேதுனாலே வந்து என்ன சொல்லுதுங்க, கேது வந்து நம்மளை வந்து சுருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேது ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் அவர் வந்து எல்லா வகையத்திலையும் வந்து நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். மெடிக்கல் சம்மந்தப்பட்டது டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கேது வந்து இன்வால்வ் ஆவாருங்க. கேது ஒரு நல்ல நிலைமையில் நல்ல முறையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அதாவது அப்போ பாருங்கள், இந்த 9 நவக்கிரகம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வேலை எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ இதை வர துல்லியமாக இப்போ வரக்கூடிய வாடிக்கையாளரும் அதை நீங்கள் தெளிவாக பார்த்து சாதகத்தை பார்த்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, ப்ரைவேட்டு வருமா, இல்லை சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்டது படிக்க வைக்கலாமா, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை நீங்கள் தெளிவாக பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிங்க. சரிங்க, என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அகத்தியர் சோதிட வித்தியாலய அறக்கட்டளை 12வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவது எப்படின்னா ரவி சேகுமார் ஐயா, ஆனால் கேமராமேன் அதாவது சுப்பிரமணிய ஐயா. இந்த சோதிட குழுவில் பயணிக்கும் அனைத்து சோதிடர்களும், அனைத்து குருமார்களும், அனைத்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க அனைத்து இந்த தமிழ்நாட்டில் உலகத்தில் பார்த்துக்கிட்டு அனைத்து மக்களும் ரவி சிவகுமார் ஐயா அவர்களை மேலும் அதாவது இந்த கருத்தரங்கம் இன்னும் மாநாடாக நடிக்கணும். அவரோட ஆதிக்கம் என்னென்னா நல்ல பேரும் புகழாக இருக்கணும், பேரும் புகழாக மக்களுக்கு வந்து இதை கொண்டு சேர்த்தணுங்கிற ஆதிக்கில் தான் அவர் இருக்கார். காசு சம்பாதிக்கணுங்களா கிடையாது. அந்த மாதிரி நைட்டும் போலும் அவர் கூப்பிடும் போதெல்லாம் அதே ஆதிக்கம் தான் அவருக்கு. அப்போ இந்த கருத்தரங்கம், அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், நமக்கு இந்த கருத்தரங்கம் மூலியமாக அகத்தியர் சோதிட வித்தியாலயா அறக்கட்டளை இந்த நிறுவனத்து மூலம் நமக்கு ஒரு பேரும் புகழும். அவரோட பசங்க பிள்ளைங்க வாழையடி வாழையா இந்த கருத்தரங்கம் பேர் சொல்லணும்னு நான் வேண்டிக்கிட்டு
அதாவது என்னுடைய நான் கும்பிட்ற குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வத்தையும் வேண்டி இவர் நல்ல ஒரு அதாவது போஸ்ட் நல்ல இதில் வரணும் அப்படிங்கிற எனக்கு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். மணிவேல் ஐயா முதல் பேச்சாளராக பேசி, எப்போவுமே எங்கள் கருத்தரங்கத்தில் முதல் பேச்சாளராக மணிவேல் ஐயா பேசுவாங்க. அவங்க பேசி உரையை அற்புதமாக பேசி உரையை முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பொன்னாடை போத்து விஷயமாக நம்ம இந்த விழா தலைமையாக பொறுப்பேற்கும் ஜானகிராம ஐயா அவங்க வந்து பொன்னாடை போத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். விழா தலைமையாக பொறுப்பேற்று ஐயா சிறப்பிச்சு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவங்க திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க. பிரசன்ன வித்தகர் ஐயா ஜானகிராம ஐயா முதல் மேடையே அரங்கலிக்க வந்தாங்க. இப்போ ஐயா தலைமையாக வச்சு நடத்தணுங்கிற ஒரே கண்டிஷனுக்காக இந்த விழா ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். நீங்களும் சிறப்பிச்சு கொடுக்குமாறு ஐயாவும் சிறப்பிச்சு கொடுப்பாரு என்று கூறி நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.